நாம் தமிழர் தம்பிகளும் திமுக ஊப்பிகளும் கட்டி உருண்டு கொண்டிருப்பார்கள் சமூக வலைத்தளங்கள்ல. அங்க பார்த்தா மேல 2 பேர் ஹலோ. அது கூட இப்ப புரிஞ்சுக்க முடியுதுங்க சார். நீங்க ஆல்ரெடி நம்ம பேசணும் திமுகவோட மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு சீமான் அவர்கள் சொல்லிட்டு அதுல இருந்து போயிட்டு வந்ததுல இருந்து ஒரு நல்ல வித்தியாசம் தெரியுது நம்மளுக்கு. விஜய பிராண்டிட்டே இருக்காரு, டெய்லி கடிக்கிறாரு விஜய. திரு சீமான் அவர்கள் எக்ஸ்போஸ் ஆயிருக்காருன்னு நான் பாக்குறேன். ஸோ அந்த விதத்துல பாத்தீங்கன்னா திரு சீமான் அவர்கள் போய் மீட் பண்ணது ஒரு நல்ல மூவ் தான். பட் ஓபிஎஸ் அப்படிங்கிறது என்னன்றத ரெண்டுமே எப்படி பார்க்கணும்னு சொல்றேன்னா, நீ அது கூட நல்ல மூவ்ன்ட்டு வச்சுக்கலாம். ஓகேவா, ஒரு கூப்பிட்டு பாயில போட்டு கொடுக்கறத வாங்கிட்டு அது ஒரு வின் வின் பாலிசி தான். திரு சீமானுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுக்குறாங்க. போய் உன் வேலை விஜய் கடிக்கிறது, டெய்லி போய் கடிச்சிட்டு இருக்காரு. இதனால என்ன பிரயோஜனம்? இதனால நீங்க இப்ப சீமானால நீங்கள் பயனடைந்தீர்கள். நீங்க சொன்னதை விஜய் கேட்டு இருக்காரு. நீங்க சொன்னதை ஓபிஎஸ் கேட்பாரா? பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து நரேந்திர மோடி சந்திச்சோன்னு என்ன சொல்றீங்க, பிரதமர் வேட்பாளர் தர போறாங்களா? அப்படிலாம் கிடையாது. அவருக்கு இதை பார்த்துக்கிட்டு பிரதமரே என்னை சந்தித்து விட்டாரே, பிரதமருக்கு நான் பூங்கொத்து கொடுத்து விட்டேன்னு சொல்லிட்டு 2 வருஷம் இதை சொல்லிக்கிட்டே சுத்திட்டு இருப்பார். அவருக்கு ஒரு மனசு நிம்மதி, அவ்வளவுதான். அது மட்டும் இல்ல, இப்ப இந்த சிக்கல்லாம் வராம பிரதமரை பார்த்திருந்தா இபிஎஸ் அவர்கள் எவ்வளவு வலுவா இருக்காங்களோ அதே அளவுக்கு வலுவா நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு